திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நானும் துணை முதலமைச்சர் இந்த பொறுப்பை ஏற்று தொழில்துறையை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே தொழில்துறையில முதல் மாநிலமாக விளங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில கடைசி இடத்திற்கு போயிருக்கிறது. நான் ஏதோ மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ என்று பேசிட விரும்பல. ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன். நம்முடைய ஆட்சி காலத்தில் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 27 ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த 27 ஒப்பந்தங்களில் 24 GO அரசாணைகள் வெளியிடப்பட்டன. 51 தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. 62,340 கோடி ரூபாய் முதலீடு வந்தன. 2,35,664 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை தெரியுமா? நம்மால் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் இன்றைக்கு காலி செய்து கொண்டு வேறு மாநிலத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நோக்கியா தொழிற்சாலை, பாக்ஸ்கான் தொழிற்சாலை, போர்டு தொழிற்சாலை போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு மூடிவிட்டு வேறு மாநிலத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆதாரத்தோடு கேட்கிறேன், நாங்கள் புள்ளி விவரத்தோடு எடுத்து சொல்லி இருக்கிறேன். இதேபோல் புள்ளி விவரத்தோடு இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம், இந்த தொழிற்சாலை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த தெம்பு, அந்த தராணி, அந்த அருகதை, அந்த யோக்கியதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு உண்டா? கிடையாது. அது மட்டும் இல்ல, அண்மையில ஆங்கில பத்திரிகை, இந்தியா முழுவதும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் இந்த ஆட்சியுடைய அலங்கோலத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தொழில்துறை ஏன் பின்தங்கிய நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், புதிய புதிய கார் கம்பெனிகள், அதே போல டூ வீலர் கம்பெனிகள் அதை தொடங்கி நம்முடைய தமிழகத்தில் நடத்த முன்வருகிற நேரத்தில் அந்த 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் 2 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் போக்குவரத்து ஆணையத்திடம் சென்று அவர்கள் அனுமதி பெற்றாக வேண்டும், அதற்குரிய லைசன்ஸை பெற்றாக வேண்டும். அந்த லைசன்ஸ் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஏன் என்று கேட்டால், என்ன காரணம் என்று கேட்டால், அந்த லைசன்ஸ் தரப்படுகிற நேரத்தில் 2 சக்கர வாகனமாக இருந்தால் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும். 4 சக்கர வாகனங்களாக இருந்தால் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் தந்தாக வேண்டும். அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அல்லது அவருடைய பங்குதாரராக இருக்கக்கூடிய அல்லது அவருடைய பினாமியின் பெயரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெயா டிவிக்கு கட்டாயமாக விளம்பரம் தந்தாக வேண்டும். இதை நான் சொல்லல, ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகை ஆதாரத்தோடு எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. அதனால் இந்த ஆதாரத்தை படித்து காட்ட நேரம் இல்லை. அதனால் உங்களிடத்துல இங்கே உதாரணமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நிலையில்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஊழல், அக்கிரமங்கள், லஞ்சம் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.